தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐப்பசி அன்னாபிஷேகம். ஐப்பசி பௌர்ணமியில நம்ம சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். அதை விட்டு நானும் என் வீட்டுல எளிமையா வருஷம் வருஷம் என்னால முடிஞ்ச பூஜையை நான் பண்ணுவேன். இந்த வருஷமும் நல்லபடியா நான் பண்ணியிருக்கேன். அதை பத்தின வீடியோ தான், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு சிவபெருமானா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்ல ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். இப்போ பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே மனையெல்லாம் ரெடி பண்ணி அதுல சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் இருக்கிற அந்த குடும்பஸ்தமா இருக்கிற அந்த படத்தை வச்சு, அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில வாங்கின போட்டோ, அதை மார்க்கண்டேயன் அந்த லிங்கம் எல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில கற்பக விநாயகர் வணங்கிட்டு நான் எப்பவும் போல என்னோட ரொட்டீனான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் புடவையெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் தான் வாசக்கதவையும் திறப்பேன். வெள்ளிக்கிழமை மற்ற நாட்கள் எப்படியோ இருக்கணும், ஆனா வெள்ளிக்கிழமைன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா எனக்கு இந்த டே ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கறனால வாசல்லாம் மஞ்சள் தண்ணீர் கலந்து தெளிச்சு நல்லபடியா நான் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் பாத்தீங்கன்னா போட்டு கொஞ்ச நேரத்துலயே மழை எல்லாம் அணைஞ்சிருச்சு. இருந்தாலும் போட்டு நான் போட்டோ வீடியோலாம் எடுத்துட்டேன். அப்போ வரைக்கும் மழை இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா நல்ல மழை அதுக்கப்புறம் பெஞ்சுது. இந்த சிவபெருமானோட அருளால நல்லபடியா இந்த பொழுது அமையணும். ஏன்னா மாதவிடாய் நெருங்குது, அதனால நல்லபடியா நான் பூஜை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே நான் கோலம்லாம் போட்டுட்டு இருந்தேன். கோலம் போடும் போதும் ஓம் நம சிவாயாங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் போட்டேன். பச்சரிசி மாவால தான் கோலம் போட்டேன். கிளைமேட் ரொம்ப இதா இருக்கனால எல்லாரும் தலை குளிக்க முடியுமா, தலை குளிக்க முடியாதவங்க பரவாயில்ல, மனசு சுத்தமா இருந்தா போதும். உடம்பாவது குளிச்சுட்டு நீங்க நல்லபடியா அசைவம்லாம் சாப்பிடல அப்படின்னா உடம்பு மட்டும் குளிச்சாலே போதும். நீங்க தாராளமா விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கிட்ட நாங்க துளசி அம்மாவுக்கு விளக்கு ஏற்றினேன். காத்துல பாத்தீங்கன்னா துணை விளக்கு ஏற்றும் போது எனக்கு அணைஞ்சிச்சு. ஆனா பாருங்க, மழை பெய்ஞ்சிருப்போ கூட அந்த துளசி விளக்கு எனக்கு அணையவே இல்லை, அப்படியே எரிஞ்சுட்டே இருந்துச்சு. தூரல் அது மேல பட்டு பட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா விளக்கு அணையாம நல்லபடியா எரிஞ்சிச்சு. எனக்கு அதுவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ வெள்ளிக்கிழமைங்கிறனால மகாலட்சுமி தாயாரையும் துளசி மாதாவையும் வணங்குறது எவ்வளவு நல்லதுங்கிறது ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். பிளேலிஸ்ட் ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிலைவாசல் பூஜையை பத்தி நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தடையும் நான் பூஜை வீடியோ போடும்போது நிலைவாசல்ல விளக்கு ஏற்றிட்டு தான் நான் மற்ற தெய்வங்களுக்கு உள்ள போய் விளக்கு ஏற்றணும். வெளியே இருந்துதான் விளக்கை ஏற்றி உள்ள கொண்டு வரணும். உள்ள இருந்து விளக்கை ஏற்றி வெளியே கொண்டு வரக்கூடாது. நினைவாசல்ல குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாருக்கும் வேண்டிக்கிட்டு நான் விளக்கை ஏற்றிட்டு கற்பக விநாயகர் நல்லபடியா வேண்டிக்கிட்டு உள்ள இருக்க குலதெய்வ பானையில இருக்க விளக்கையும் ஏற்றி காமாட்சி அம்மன் தீபத்தையும் ஏற்றிக்கிட்டேன். நல்லபடியா இன்றைய பொழுது எனக்கு தொடங்கின மாதிரி ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே உருளி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருஷ்டிக்கு. அதனால பாத்தீங்கன்னா வீட்லயும் பாத்தீங்கன்னா என் கணவருக்கும் என் குழந்தைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருச்சு. உடம்பு ரொம்ப பாடாப்படுத்திருச்சு சளி பிடிச்சதுனால. அதனால நல்லபடியா வேண்டிக்கிட்டு எல்லாம் நல்லபடியா பண்ணணும், பூஜை எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா வேண்டிக்கிட்டேன். இப்ப நிலைவாசலுக்குள்ள அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சரிசி சாதம் அடிச்சு அதுல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி நான் அந்த சாதத்துல சிவலிங்கம் இருக்கிறதா நான் மனசுல நினைச்சுக்கிட்டு மாதுளை முத்துக்களால நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்வ இலை இருந்தது. வில்வ இலை நேத்தே வாங்கி வச்சுட்டேன். அந்த வில்வ இலையால பாத்தீங்கன்னா 3 கண் உள்ள அந்த இலையை வச்சு நான் பூஜை பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து நான் புதுசா நம்ம வீட்டுக்கு சிவன் லிங்கத்துல, அதாவது ஸ்படிக லிங்கமா வந்திருக்காரு. அவருக்கு வலம்புரி சங்கால சுத்தமான நீரால அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு மேல நான் இந்த தடவை நான் அன்னாபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம பாக்குறதுங்கிறது 1 கோடி சிவலிங்கத்தை ஒரே சமயத்துல தரிசிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு அன்னத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் நிறைய எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க சில விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். பணத்தினாலையும் மனசுனாலையும் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட பட்டினிங்கிறது இருந்ததில்லை. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் இந்த அன்னாபிஷேகம் நான் சிவபெருமானுக்கு பண்ணுவேன். ஏன்னா சிவபெருமான் பாத்தீங்கன்னா உலக உயிர்கள்ல ஓருயிர்ல இருந்து 6 அறிவு ஜீவன் வரைக்கும் யாருமே பசியால வாடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அன்னாபிஷேகங்கிறத தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சமரசமா பார்வதியும் சிவனும் சேர்றதுக்கு ஒரு விஷயமா இருந்தும் இந்த அன்னாபிஷேகம் சொல்றாங்க. சோ பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்கும் நல்லது இந்த அன்னாபிஷேகம். அது மட்டும் இல்லாம பசிக்கு இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இந்த அன்னாபிஷேகம் நமக்கு அதை நினைவூட்டுது.
அது மட்டும் இல்லாம இந்த கலியுகத்துல எத்தனையோ பாவங்கள் நடந்தாலுமே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கோவில்கள்ல அன்னதானங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய உயிர்கள் வந்து கையேந்தி நிக்காத நிலையில வந்து இப்ப நிறைய பேர் இருக்காங்க. யாசகம் வாங்குறவங்க கூட இப்ப கையேந்தி நிக்கிறது கிடையாது. சாப்பாட்டுக்காக நிறைய பேர் வந்து கையேந்துறது கிடையாது. நம்மளே வந்து பார்த்திருக்கோம். அந்த காலத்துல வந்து பிச்சைக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இரவு நேரத்துல வந்து சாப்பாடு வந்து கேட்கற அளவுக்கு கூட இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலைமை எல்லாம் மாறி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிட்டு வருது. நிறைய வந்து கோவில்கள்ல அன்னதானம் போடுறதுனால நிறைய பேர் அங்கேயே வந்து திருப்தியா சாப்பிடுறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து இந்த கலியுகத்திலும் நடக்குது அப்படின்னா இது மாதிரி வந்து அந்த கலியுக கடவுள் எல்லாருமே வந்து நமக்கு இறைவன் வந்து நமக்கு நல்லபடியா வந்து அருள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாம தான் அதை உணர்ந்து நல்லபடியா நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த அன்னாபிஷேகத்துல இந்த ஐப்பசி பௌர்ணமியில நான் வந்து நல்லபடியா வந்து வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை நீங்க குபேரலட்சுமி பூஜை சாயங்காலம் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். பௌர்ணமி வந்து இன்னைக்கு வந்து நல்ல பௌர்ணமி, முழு பௌர்ணமி, நிலவோட முழு ஒளி ஆற்றலும் இன்னைக்கு வந்து சந்திரனுக்கு வந்து சாம விமோசனம் முடிஞ்சு இன்னைக்கு முழு ஒளியும் வந்து பூமியில வந்து படுறனால இன்னைக்கு வந்து நீங்க நல்லபடியா வந்து குபேரலட்சுமி பூஜையும் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9 வாரம் நீங்க வந்து தொடர்ந்து வந்து குபேரலட்சுமி பூஜை வந்து செய்யும் போது அந்த குபேரலட்சுமி அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அது தூப தீப ஆராதனை, மூலிகை சாம்பிராணி எல்லாமே வந்து நல்லபடியா காமிச்சு என்னுடைய நல்லபடியா என்னோட பூஜையை வந்து நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 108 சிவலிங்க போற்றி வந்து சொன்னேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்படிக லிங்கமே போற்றின்னு ஒரு லைன் வந்துச்சு. அதுவே எனக்கு திருப்தியா இருந்துச்சு. இந்த 108 சிவலிங்கத்துல எனக்கு ஒரு சிவலிங்கம் என் வீட்லயே இருக்கு அப்படின்னு நான் வந்து சந்தோஷப்பட்டு ஃபர்ஸ்ட் வந்து விநாயகருக்கு மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்வத்தினால வந்து நான் வந்து லிங்கத்துக்கு வந்தும் சிவபெருமானுக்கும் வந்து நான் வந்து 108 முறை வந்து அர்ச்சனை சொல்லி போற்றி சொன்னேன். எனக்கு இன்னைய பொழுது வந்து வெள்ளிக்கிழமை நல்லபடியா அமைஞ்சது. கரண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து இயற்கை இடையூறுகள், மழை வந்து பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்லயும் வந்து குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பூஜை பண்றதுக்கு எவ்வளவு தடங்கள் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்து பண்ணேன். ஆனா நல்லபடியா வந்து சிவபெருமான் வந்து பூஜையை வந்து நல்லபடியா நிறைவடைந்து வச்சுட்டாரு. அதுவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த பூஜை பண்றது பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என் வீடியோ வந்து ஷேர் ஆகும். அதனால வந்து இந்த ஹெல்ப்பை நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோல ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா வந்து ஒரு பிரோஜனம் இருக்கும். அனாவசியமான தேவையில்லாத விஷயங்கள் நான் வந்து வீடியோல வந்து சொன்னது கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வேல்யூபிளான கமெண்ட்டை கொடுங்க. இதை எப்படி மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட நான் மாத்திக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து நீங்களும் வந்து எங்க வீட்டுல இருக்கிற அன்னாபிஷேகத்துல இருக்க அந்த ஸ்படிகலிங்கத்தை நீங்களும் வந்து நல்லபடியா தரிசனம் பண்ணி வேண்டிக்கோங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறணும். நானும் வந்து நல்லபடியா வேண்டிக்கிறேன். அந்த அண்ணாமலையார் இருக்கிறது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் வராது. அந்த திருவண்ணாமலையார் நினைச்சு நல்லபடியா வேண்டிக்கோங்க. நாளைக்கு அதுவும் இல்லாம கார்த்திகை மாசம் பிறக்க போகுது. கார்த்திகை 1, அதுவும் இல்லாம கார்த்திகை நட்சத்திரத்துல வருது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கணும். முருகன் அருளாலையும் அந்த சிவ குடும்பத்தால நம்ம எல்லாருமே வந்து நல்லபடியா இருப்போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு உப்பு தீபமும் வந்து ஏத்திட்டேன். இப்படிதான் வந்து என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜை நல்லபடியா வந்து நிறைவடைந்தது. படிகளுக்கும் அம்மா காமாட்சி அம்மனுக்கும் அவங்களுக்கும் வந்து தீபம் வந்து ஏத்தியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை வீட்டுல அப்படின்னா நீங்க வந்து பக்கத்துல இருக்க கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்வரிகலிங்கத்துல இருக்கிற அன்னத்தை வந்து நான் வந்து களைச்சிட்டு அதை வந்து நான் வந்து எடுத்து பிரசாதமா வந்து தனியாக தட்டுல வந்து வச்சுட்டேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் வந்து இந்த அன்னாபிஷேகம் வந்து இருக்கக்கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்து இதை வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பிரசாதமா வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டேன். இந்த சாப்பிடும்போது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட இந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது நல்லபடியா குழந்தை பேர் உண்டாகும் அந்த சிவபார்வதி அருளால. அதனால நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. குடும்ப ஒற்றுமைக்கும் நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. சண்டை சச்சரவு இல்லாம இருந்தாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பணம் கூட சம்பாரிச்சிடலாம். ஆனா நிம்மதி வந்து நம்ம கையில தான் இருக்கு. அதனால வந்து நல்லபடியா வந்து இறைவனை வேண்டி நல்லபடியா வந்து இன்னைக்கு வந்து பூஜை பண்ணுங்க. மாலை வேளையில கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என் வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி.